இந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த லோவர்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேராகிராஃபோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபாண்ட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போது இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்டைலில் ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்எஸ் எழுதியிருக்கோம். இதில் ஃபாண்ட் சைஸை ஒரு 12 பிக்சல் அப்படின்னு செட் பண்ணுறேன். 12 பிக்சல் அப்படின்னா இங்கே எப்படி வியூ ஆகுது பாருங்கள், ரொம்ப சின்ன டெக்ஸ்ட்டாக வியூ ஆகுது. இது ஒரு 22 பிக்சல்னு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி தான் வந்து ஒரு ஃபாண்டோட சைஸை இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த H1 இருக்குது. இந்த H1க்குள்ளே ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒரு ஆட்ரிபியூட்டை நான் போடுறேன். இந்த ஆட்ரிபியூட்டில் நான் இதோட கலரை மாற்றணும்னு நினைக்கிறேன். கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே H1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ப்ளூ கலரில் மாறி இருக்குது. இது H2 நான் ரெட் கலர்னு மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டைல் டேகுக்கு உள்ள நான் கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபாண்ட் வந்து ரெட் ஆகிடுச்சா? இப்படி தான் வந்து ஒரு சிஎஸ்எஸ் வச்சு ஒரு ஃபாண்ட்டுக்கோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கோ கலர் கொடுக்கணும்.